வயநாடு நிலச்சரிவில் அம்மாவட்டத்தில் பணியாற்றி வந்த தமிழகத்தைச் சேர்ந்த 31 பேரை காணவில்லை என குடும்பத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர். செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் இருக்கிறார். சரவணகுமார், வணக்கம். வயநாடு நிலச்சரிவில் தமிழர்கள் 31 பேரை காணவில்லை என குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். விவரங்களை சொல்லுங்கள். வயநாடு நிலச்சரிவில் இதுவரை 181 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்துள்ள நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு 45 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். காயத்துடன் மீட்கப்பட்டவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஒரு பக்கம் உடலின் பாகங்கள் பல்வேறு இடங்களில் மீட்கப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் இன்னும் இந்த உயிரிழந்தவர்களுடைய கணக்கில் கொண்டு வரவில்லை. அதையெல்லாம் உறுதி செய்து அடையாளம் காணப்பட்டு மருத்துவ ரீதியாக, அதாவது தடயவியல் நிபுணர்கள் அதை மருத்துவ ரீதியாக ஆய்வு செய்து பரிசோதனை செய்து உறுதிப்படுத்திய பிறகுதான் அது இறந்தவர்கள் பட்டியலில் சேர்க்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் காணாமல் போனதாக ஒவ்வொரு முகாம்களில் தங்கி இருக்கக்கூடிய நபர்களிடம் விசாரிக்கும் பொழுது அவர்கள் அவருடைய குடும்பத்தினர் எவ்வளவு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ற விவரங்களை கொடுக்கிறார்கள். அது வயநாடு மாவட்ட நிர்வாகம் அந்த பணிகளை மேற்கொள்கிறது. இந்த நிலையில தமிழகத்தில் இருந்து சென்ற 2 IAS அதிகாரிகள் தலைமையிலான குழு, அங்க பேரிடர் மீட்பு குழு ஒன்று சென்றிருக்கிறது, மருத்துவ குழுவும் சென்றிருக்கிறது. மருத்துவ குழுவை அந்த மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து மருத்துவ பணிகளை மேற்கொள்வதற்கும், மீட்பு குழுவை அங்க இருக்கக்கூடிய மீட்பு குழுவுடன் இணைந்து அந்த மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில 2 IAS அதிகாரிகள் தலைமையிலான இந்த குழுவினர் அங்கே 45 முகாம்களிலும் தங்கியிருக்கக்கூடியவர்களில் யாரெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்கள், அதில் அவர்களுடைய குடும்பத்தினர் யாரெல்லாம் காணாமல் போயிருக்கிறார் என்ற விவரங்களை சேகரித்து வருகிறார்கள். அதன்படி 31 பேர் தற்பொழுது வரை கணக்கெடுக்கப்பட்டதின்படி 31 பேரை காணவில்லை என அந்த குழுவினரிடம் அங்கே அந்த முகாம்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கோவை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து அங்கிருக்கக்கூடிய சூரல் மலை என்ற அந்த பகுதியில அந்த தேயிலை தோட்டத்தில் பல ஆண்டுகளாக அவருடைய குடும்பத்தினர் அங்கு தங்கி அவர் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தினர் அங்கே குடியிருப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு அங்கே தங்கியிருக்கக்கூடிய நிலையில்தான் அந்த சாலியாற்றில் தான் அந்த நிலச்சரிவு, அந்த சாலியாற்று வழியாகத்தான் அடித்து வரப்பட்டு அந்த கரையோரமாக இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே அடித்து செல்லப்பட்டது. அதில் எஞ்சி இருப்பவர்கள் பலர் முகாம்களில் இருக்கிறார்கள். அவர்களிடம் தகவலை விசாரித்ததில் இதுவரை எடுக்கப்பட்ட கணக்கின்படி 31 பேரை இதுவரை காணவில்லை என்ற விவரங்களை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த 8 பேருடைய சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மருத்துவமனையில, மேப்பாடி மருத்துவமனையில் கொண்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சடலங்கள்ல 8 பேருடைய சடலங்களை தமிழர்களானவர்கள் அவருடைய குடும்பத்தினர் நேரில் சென்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய இன்னும் உடல் பாகங்களாக இருக்கக்கூடியவற்றை எல்லாம் இதற்கு பிறகுதான் உறுதிப்படுத்த முடியும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னும் பல முகாம்களுக்கு சென்று நேரடியாக சென்று அங்கே தமிழர்கள் யாரும் இருக்கிறார்களா, அவருடைய குடும்பத்தினர் அங்கே எத்தனை பேர் இருக்கிறார்கள், எத்தனை பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் சேகரிக்கும் பணி தொடர்ந்து நடந்து வருவதாகவும் தமிழகத்தில் இருந்து சென்ற 2 IAS அதிகாரிகள் தலைமையிலான குழு, அதாவது ஜானி டாம் வர்கீஸ் என்ற ஒரு IAS அதிகாரியும் சமீரன் என்ற ஒரு IAS அதிகாரியும் பூர்வீகமாக கேரளாவைச் சேர்ந்தவர்கள், ஆனால் தமிழ்நாடு கேடர் அதிகாரிகள் இருவருமே இந்த 2 அதிகாரிகள் தலைமையில் தான் இந்த மீட்பு குழுவினரை அங்கே அனுப்பியிருக்கிறார்கள். அங்கே ஒருங்கிணைந்து அந்த மீட்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும், அதுபோன்று அங்கே இருந்து தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், அங்கே தமிழர்கள் உயிரிழந்தவர்கள் என்றால் அந்த விவரங்களை சேகரித்து அவர்களுடைய சடலங்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் இந்த குழுவினர் அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த பணிகளை தற்பொழுது அவர்கள் ஒவ்வொரு முகாமாக சென்று தொடங்கி இருக்கிறார்கள். அதன்படி இந்த 31 பேர் இதுவரை காணாமல் போயிருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. அவர்களுடைய குடும்பத்திடம் விசாரித்த பொழுது அவர்களுடைய இந்த வீடுகள் எல்லாம் அப்படியே அடித்து செல்லப்பட்டதாகவும், அருகில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பாக இந்த முண்டக்கை என்ற பகுதியிலிருந்து அங்கிருந்த குடியிருப்புகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு அருகில் ஒரு குளம் இருந்ததாகவும், அந்த குளத்திற்குள் வீடுகளுடன் சரிந்து விட்டதாகவும், அந்த பகுதியில இந்த நிலச்சரிவினுடைய மண்ணும் பாறைகளும் மூடிவிட்டதாகவும் அவர்கள் கண்ணீருடன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பல குடும்பங்கள்ல குழந்தைகளுடன் காணாமல் போனவர்கள் இருப்பதாகவும், ஒரு சிலர் மட்டுமே அதில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சேலத்தைச் சேர்ந்தவர் ஒரு 8 பேர் காணாமல் போனதாகவும், அதில் ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு பெண்மணி ஒருவர் இந்த குழுவினரிடம் தெரிவித்திருக்கிறார். அதே போல 9 பேர் வால்பாறையை சேர்ந்தவர்கள், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேர்ல 6 பேருடைய சடலம் மட்டும் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் அந்த குழுவினரிடம் விவரங்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பட்டியலை வைத்து தொடர்ந்து இந்த தமிழகத்திலிருந்து சென்ற மீட்பு குழுவினர் அதை கணக்கெடுக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர்.